வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களை, தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் அவசரமாக சமீப காலமாக லண்டன் சென்றிருந்தார். அங்கு செல்வதற்கான காரணம் என்னவென்றால், தற்பொழுது சமீபத்தில் கைதான ஒரு முக்கிய புள்ளியை வாக்குமூலத்தின் காரணமாக அவர் லண்டன் சென்றிருக்கிறார் அவசரமாக. ஏனென்றால் தங்களுடைய ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் அவர்கள் அங்கு பலவிதமான விஷயங்கள், தொழில்கள் தொடங்கியிருப்பதாகவும், இங்கிருக்கக்கூடிய கருப்பை அங்கு வெள்ளையாக்குவதாகவும், கருப்பு பணத்தை அங்கு வெள்ளையாக பார்த்திங்கன்னா செலவிடுவதாகவும் தற்பொழுது சிக்கல்கள் அவர்கள் மூலமாக ஒரு தகவலில் குறிப்பிட்டது. இதன் மூலமாக அந்த கைதான முக்கிய புள்ளியின் வாக்குமூலத்தின் கேட்டு தற்பொழுது அவசரமாக சென்றிருக்கிறாராம் உதயநிதி. இதன் மூலமாக தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே பெரும் விதத்தில் பலவிதமான மோசடி வேலைகளில் தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள் என்று ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பெரும்பாலான மக்கள் விரும்பவில்லை என்றாலும் கூட அவர்களுடைய நடவடிக்கை என்பது பொதுமக்களை ஈர்க்கின்ற வகையில் தான் இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள் ஒரு சில மக்கள்கள். மேலும் இவர் திடீரென கிளம்புவதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துடன் கொடைக்கானல் என்று சென்றிருந்தார் சுற்றுப்பயணம். அதனையடுத்து இந்த ஒரு தகவலை கேட்டது பிறகு உதயநிதி அவர்கள் பெரும் விதத்தில் லண்டனுக்கு சென்றிருக்கிறார். தங்களுடைய மகனுடன் பெரும் விதத்தில் அங்கு சென்று பலவிதமான வேலைகளை செய்ததாகவும், அதில் குறிப்பாக தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அங்கு நடக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் தற்பொழுதைய வரைக்கும் தற்காலிகமாக அதனை நிறுத்த அவர் நேரில் சென்று பார்த்திருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாகிருக்கிறது. மேலும் இந்த ஒரு சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் முடிவு இன்னும் வெளியாக இருக்கும் இந்த ஒரு சூழலில் பல கட்ட விஷயங்கள் ஒன்றொன்றும் வெளியாகி கொண்டிருப்பதன் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் மறைந்திருக்கக்கூடிய நிறைய விதமான தகவல்கள் என்பது மிகுந்த ஒரு பெரிய சம்பவத்தை ஏற்படுத்துகிறது என்றும் சொல்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.